சங்கிகளுடைய சிந்தனை எவ்வளவு மட்டமா இருக்கு அப்படிங்கறத பாருங்களேன். தீபாவளியை ஒட்டி பிரபல யூடியூபர் த்ருவ் ராட்டி ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அதுல தொடர்ந்து இந்த மாதிரி பட்டாசெல்லாம் வெடிக்கிறதுனால ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தியாகி அது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த தீபாவளி முதல் பட்டாசு வெடிக்கக் கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழிய நீங்க எல்லாரும் எடுத்துக்கங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சாரு. உடனே சங்கி கூட்டத்துக்கு கோபம் வந்துருச்சு. நீ என்ன சொல்றது? நாங்க என்ன கேட்கறது? பாருங்களே! இந்துக்களே உங்களுக்கு ஆபத்து. இந்துக்களே ஒன்று கூடுங்கள். ரூ. 5,000 பட்டாசு வாங்குறவன் ரூ. 10,000 பட்டாசு வாங்கி வெடி அப்படின்னு இவங்க வீம்புக்காக டபுள் மடங்கு பட்டாசு வெடிச்சதுனால, இன்னைக்கு டெல்லில ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஹசார்டஸ் லெவல்ஸ ரீச் பண்ணிருக்கு. இப்ப இதனால யாருக்கு ஆபத்து? தில்லியில் வாழக்கூடிய இந்துக்களுக்கு தானே ஆபத்து. இந்துக்களே உங்களுக்கு ஆபத்து. இந்துக்களை ஒன்று கூடுங்கள் அப்படின்னு சொல்லி, இந்துக்களுடைய வாழ்க்கைக்கு மேலும் ஆபத்தை தான் ஏற்படுத்துது இந்த சங்கி கூட்டம். யாராவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, அதுல அறிவியல் பூர்வமாக என்ன இருக்கு அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்பட்டா, அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கும். ஆனா, சொல்றவன் உங்க மோடிய விமர்சிக்கிறவன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, வீம்புக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, நீங்களே உங்களுடைய சோ கால்ட் ஹிந்துஸோடைய வாழ்க்கைய ஆபத்துல ஆழ்த்துறீங்க அப்படிங்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லாத இந்த சங்கி கூட்டம் தான் இன்னைக்கு நாட்ட ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. எனிவே, ஹேப்பி தீபாவளி!